நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படாது. 2-3 பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்க கேட்கும்போது எடுத்து கொடுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து மெஷரிங் கப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இப்போ 3 கப் கோதுமை மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த நெய்யிலேருந்து இந்த முந்திரி பருப்பை வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 3 கப் அளவு கோதுமை மாவு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வறுத்துருங்க. இதோட கலர் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சுன்னு தெரியறதுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். அப்பயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அப்பயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. கண்டிப்பாக கோதுமை மாவை இந்த கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. அப்போ தான் மாவு நல்லா வேகும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு ஆறட்டும். லேசாக கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு சர்க்கரை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ஒரு கரண்டி வச்சு கூட நீங்கள் கலந்துக்கலாம். சூடு ஆறுற வரைக்கும் கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை அதுக்கப்புறமா கோதுமை மாவு எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி பார்த்து கலந்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த தித்திப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கணும். லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். மொத்தமாக எனக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்பட்டுச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். நீங்கள் மாவை கையில் பிடிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷேப் எடுக்கணும். அப்போ லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு அர்த்தம். நெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக உருகினதுக்கு அப்புறமாவே நீங்கள் சேர்த்துடலாம். அப்போ தான் நம்ம பிசையும் போது கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும். நம்ம ஈஸியாக பிசையலாம். இப்போ லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி லட்டு ஷேப்புக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுலையும் லட்டு பிடிச்சு வச்சுருங்க. நம்ம வந்து 3 கப் அளவுக்கு மாவு எடுத்தோம்ல, அதுக்கு 30லேருந்து 35 கிட்ட லட்டு கிடைக்கும். நீங்கள் குறைவாக செய்யணுன்னா 1 கப் மாவில் கூட செய்யலாம். இந்த லட்டு முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 10-15 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். லட்டு பிடிக்கும் போதே நல்ல அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உதிர்ந்து போகாமல் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோதுமை மாவு லட்டு சூப்பராக தயாராகிருச்சு. இடையிடையில் அந்த முந்திரி பருப்பு கடிப்படும் போது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த லட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.